நம்முடைய ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும், குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன். இங்கே இந்த மாநாட்டு திடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 150 கார் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? ஆகாயத்திலிருந்த என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய சிந்தையினாலே, நான் பட்ட கஷ்டங்களாலே, தண்ணி வண்ணி இல்லாமல் நான் 95,000 கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன், தம்பி உன் கையை காட்டு, உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன். ஐயோ ஐயா விட்டுடுங்க விட்டுடுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள். அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான். ஏன்? மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக, மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக. உங்களுக்கு நான் உழைக்கிறேன், உழைக்க தயாராக இருக்கிறேன், நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு. உங்க தங்கை ஓட்டு, அல்லது அக்கா ஓட்டு, உங்க அத்தை ஓட்டு, அல்லது பாட்டி ஓட்டு, அல்லது உங்க தாத்தா ஓட்டு. முடிஞ்சது. ஆட்சி பீடத்திலே போய் உட்காரலாம். நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம். எல்லோரும் வாழ வேண்டும். காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன், இந்தியாவிலே அல்லது உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ். இந்த ராமதாஸ் மட்டும்தான்.